இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நல் நாமத்திலே மகிமை டிவி வாசகர்கள் ஒவ்வொருவருக்கும் என அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த கிருபையான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் உடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசும். அநேக உள்ளங்களிலே நீர் கிரியை செய்யும். கேட்கிற யாவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் நன்மை செய்கிறவர் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறது. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறார். அவர் நன்மை செய்து வந்து, கர்த்தராகிய ஆண்டவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறவர். இன்றைய மனித வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் மிக அவசியமான ஒன்று. பணங்கள் சேரலாம், ஆஸ்திகள் சேரலாம், எத்தனையோ பொறுப்புகள் காணப்படலாம். ஆனால் சந்தோஷம் சமாதானம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித்திருந்து நன்மை செய்து வந்தார் என்று அப்போஸ்தலர் நடபடிகளிலே அதை எடுத்து சொல்லுகிறார். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு என்னென்ன விதமான நன்மைகளை அவர் செய்கிறார்? முதலாவது நாம் பார்ப்போம் என்றால், கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள். அப்போ நமக்கு அவர் தருகின்ற நன்மைகளை நாம் வேதத்திலே பார்ப்போம் என்றால், உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7 இவ்விதமாக சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார், ஒன்றும் குறைவுபடவில்லை. அப்ப அவர் கொடுக்கிற நன்மைகள், நம்முடைய கையின் கிரியைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். தொழில் செய்யலாம், வியாபாரங்கள், பணிகள், வேறு விதமான வேலைகள், அரசு பணிகளோ தனியார் பணிகளோ, சாப்ட்வேர், எத்தனையோ விதமான கம்பெனிகள். அப்போ அந்த கையின் கிரியைகளின் மூலமாக ஆசீர்வாதம் பெற வேண்டும். இன்றைக்கு அநேகர் சொல்வார்கள், நாங்கள் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், கையில நிற்க மாட்டேங்குது, நாங்கள் வெறுமையாய் காணப்படுகிறோம், ஒன்றும் இல்லாதவர்களாக காணப்படுகிறோம், கடன் மேல் கடன், தொல்லை மேல் தொல்லை, அந்த சம்பாத்தியங்கள் எங்கு செல்கிறது என்றே தெரியவில்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உபாகமம் 2:7, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து ஒன்றும் குறைபடும். அப்ப நம்முடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். மாத சம்பளமோ, வருமானங்களோ, வியாபாரமோ, விவசாயமோ, எதுவாக இருக்கட்டும், எதன் மூலமாக நாம் பெறுகின்றோமோ அந்த கையின் கிரியைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் நன்மை. கர்த்தர் கொடுக்கிற நன்மை, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆகவே கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதிலே அவர் வேதனையை கூட்டார். அப்ப அவர் கொடுக்கிற நன்மை, கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை நாம் பெற வேண்டும். உலகத்தில் எத்தனை விதமான நன்மைகள் உண்டு, நன்மை செய்கிறவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற நம்முடைய கையின் கிரியைகள், நம்முடைய உழைப்புகள், நாம் வேர்வை சிந்தி நாம் உழைக்கின்ற அந்த உழைப்புகள், அது சேதம் இல்லாமல் இருக்க வேண்டும், அதிலே நஷ்டம் இல்லாமல் இருக்க வேண்டும், அதிலே கஷ்டங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதேதான் அங்கே கர்த்தர் கொடுக்கிற நன்மை. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அவர் நிரப்புகிறவர். அப்படி நிரப்ப வேண்டும் என்றால் அவர் கொடுக்கிற நன்மைகள், கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள் நம்முடைய கரங்களின் கிரியையை அவர் ஆசீர்வதிக்கிறார். அதில் ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்லுகிறது. யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 10-11 வசனத்திலே,
கர்த்தர் சொன்னபடியே அவர் என்ன செய்ய என்னை உயிரோடே காத்தார். கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இன்று நான் 85 வயது காலை பங்கை சொல்லுகிறார். 85 வயது உள்ளவன் பலன் இன்னும் இருக்கிறது. அதான் கர்த்தர் கொடுக்கிற நன்மை. இன்றைக்கு நாம் பலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய கையின் அப்போ பலன் இருக்கும் என்றால் தான் நடக்கவும் ஓடவும், நம்முடைய மூளைகள் செயல்படவும், நம்முடைய சிந்தனைகள் செயல்படவும், நம்முடைய எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நன்மைகளாக அங்கே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் நாம் பெற வேண்டும் என்றால் கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை இருக்க வேண்டும். மனிதர்கள் கொடுக்கிற நன்மைகள் அல்ல, மனிதர்கள் நமக்கு செய்கின்ற ஒரு நன்மை அது ஒரு விதத்தில் உள்ள நன்மை. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற அந்த நன்மை நம்முடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் சொன்னபடியே நம்முடைய உயிரோடு காக்கிறார். உதாரணத்துக்கு தான் அந்த காலேப்பை நான் சொன்னேன். அந்த யோசுவா 14ஆம் அதிகாரம் 10-11 அவன் சொல்லுகிறார், இன்று நான் 85 வயது உள்ளவன், நான் இன்னும் பலன் எனக்குள்ளே இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் பலப்படுத்தும் போது நம்முடைய கையின் விரல்கள், கால்கள், முழங்கால்கள் எல்லாத்தையும் அவர் பலப்படுத்துகிறவர். நம்முடைய செல்கள் எல்லாம் அங்கே அவர் பலப்படுத்துகிறவர். ஆதியாகமம் 50:20-21 நீங்கள் பார்க்கும்போது மனிதர்கள், நம்முடைய குடும்பத்தார், உறவுகள், நெருங்கியவர்கள், உடன் வேலை செய்கிறவர்கள் நமக்கு விரோதமாக செயல்பட்டாலும் கர்த்தருடைய நன்மை நமக்குள்ளே இருக்கும் என்றால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20-21 யோசேப்பு அங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி அது எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். அப்ப அவர் நன்மையாக முடிய பண்ணுகிறவர். நன்மை நமக்கு அவர் கர்த்தர் கொடுக்கிற நன்மை. யார் உங்களுக்கு தீங்கு செய்தாலும், வேலை செய்கிற ஸ்தலங்களிலே உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்தாலும், உங்கள் குடும்பங்களிலே உங்களுக்கு சூழ்ச்சிகள் செய்தாலும், இன்றைக்கு ஒருவருக்கு ஒருவர் கெடுக்கிற சூழ்ச்சிகள், ஒருவனை ஒருவன் கீழே விழத்தள்ளுகிற ஒரு சூழ்ச்சிகள், யாரும் முன்னேறக்கூடாது, ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, பொறாமையின் எண்ணங்கள், சூழ்ச்சிகள், எரிச்சலின் ஆவிகள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படுகிற இடத்திலே ஆண்டவர் நமக்கு அவர் நன்மை செய்வார் என்றால் யாரும் ஒன்று செய்ய முடியாது. அதைதான் ஆதியாகமத்தில் அந்த யோசேப்புடைய ஒரு வாழ்க்கையில பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே, நாம் இப்பொழுது எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறோமோ அந்த ஆசீர்வாதத்தின்படியே அதை நன்மையாக முடிய பண்ணினார். நமக்கு நன்மை செய்கிறவர். அந்த நன்மை செய்கிற ஆண்டவருக்கு நீங்கள் முற்றிலுமாக என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் அந்த யோசிப்பு பாருங்கள், அவர்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு அவன் எதிராக செயல்படவில்லை. அந்த 21ஆம் வசனத்திலே அவருடைய சகோதரர்களை பார்த்தவர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். அப்ப கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்போது நாம் மட்டும் நன்மை பெறுவதில்லை, நம் மூலமாக அநேகர் நன்மை பெறுவார்கள். ஆதி மிஷினரியுடைய வாழ்க்கைகள், மிஷினரிகள் எங்கோ பிறந்தவர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து இங்கே வந்து நமக்கு நன்மை செய்தார்கள். மருத்துவமனைகள் கட்டி கொடுத்தார்கள், கல்வி நிலையங்களை கட்டி தந்தார்கள். அதன் மூலமாக இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் கல்விகளை கற்றார்கள். ஆகவே அவ்விதமான அந்த மிஷினரிகளுடைய காலங்களை அறியாதவர்கள் மிஷினரி நன்மை செய்யவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் மிஷினரிகள் அந்த கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொண்டபடினாலே, நன்மைகள் பெற்றுக்கொண்டதுனாலே மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியாது வந்தார்கள். ஆகவே கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறார், கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள். ஆகவே இன்றைக்கு நாம் சந்தோஷத்தினாலும் ஆகாரத்தினாலும் நிறைந்திருக்கும்படியாக, செழிப்புள்ளவர்களாக நாம் காணப்படும்படியாக கர்த்தர் கொடுக்கிற நன்மை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆகவேதான் சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்திலே 4ஆம் 5ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என்ன செய்கிறார்? முடிசூட்டுகிறார். ஆகவேதான் அருமையாக ஒரு பக்தன் இவ்விதமாக பாடும்போது, நன்மையால் உன் வாயை நீரைத்தாரே புத்தியாய்
நன்மையால் உன்வாயை. உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு, உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு, ஓங்கும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே ஆண்டவர் அங்கு நமக்கு செய்ததுனால இந்நாள் வரையிலே அவர் என்னாலுமே நன்றி செலுகிறவராக, நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். நமக்கு நன்மைகள் செய்கிறார். சங்கீதம் 65:11 அவர் சொல்லும்போது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். இன்றைக்கு தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் குடும்ப சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் வேலை செய்கிற இடங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பயப்படவோ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும். அவர் செழிப்புள்ள காலங்களை தருகிறவர். ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புகிறவர். அந்த நிரப்பும்படியாக கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை நீங்கள் பெறும்படியாக ஜெபிக்க வேண்டும். அப்பா, ஏசப்பா, நீர் கொடுக்கிற நன்மைகளை எங்களுக்கு தாரும், எங்கள் குடும்பத்துக்கு தாரும், எங்கள் கரங்களின் கிரியைக்கு நீர் தாரும். நாங்கள் கரங்களின் கிரியைகளில் உங்களுடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 119:68 தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவர், உனக்கு நன்மை செய்கிறவர். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, உனக்கு நன்மை செய்கிறவர். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியை, உனக்கு நன்மை செய்கிறவர். என் குடும்பத்துக்கு என் ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்று புலம்புகிறீர்களா, முறுமுறுக்கிறீர்களா? வேண்டாம். அவர் உங்களுக்கு நன்மை கர்த்தர் கொடுக்கிற நன்மைக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவர் செழிப்புள்ள காலங்களை தருகிறவர். அவர் ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புகிறவர். அப்போ கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள், உங்கள் மாத சம்பளங்கள், வருமானங்கள், உங்கள் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட, நம்முடைய திருச்சபைகள், ஊழியங்கள், மிஷினரி பணிகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6:17 அவர் தெளிவாக சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6:17 நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும், நன்றாக அந்த வசனத்தை கவனிங்கள், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்றைக்கு எதன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம்? பணத்தின் மேல் வைக்கிறோமா? சொத்து மேல வைக்கிறோமா? யாராவது நமக்கு இவ்வளவு ரூபா தருவாங்கன்னு சொல்லி அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறோமா? அப்படி அல்ல. அந்த 1 தீமோத்தேயு 6:17 நீங்கள் உங்கள் இருதயத்திலே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். நாம் அனுபவிக்கிறதற்கு சம்பூரணமாய் கொடுக்கிற நமக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆகவே அவர் நன்மைகள் கொடுக்கிறவர். உங்களுக்கு சந்தோஷத்தினாலும் ஆகாரத்தினாலும் நிரப்ப வேண்டும் என்றால் அவர் நன்மையை கொடுக்கிறவர். அந்த நன்மை கொடுக்கும்படியாக நீங்கள் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். எரேமியா 31:11 கர்த்தர் அருளும் கோதுமை, எண்ணெய், ஆட்டு எல்லாம் அது ஒருபோதும் தொய்ந்து போவது இல்லை. அப்ப தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். எத்தனை சாட்சிகளை நாம் கேட்கிறோம் தனிப்பட்ட வாழ்க்கையில, ஊழியருடைய வாழ்க்கையில, ஊழியங்களிலே. தேவன் அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிறவர். நீர் ஆசீர்வாதங்களை அவர் தருகிறவர். இன்றைக்கு ஈசிஐ திருச்சபையினுடைய தந்தை பேராயர் அவர் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே சேர்ந்து கொண்டாலும் அந்த கர்த்தர் கொடுக்கிற நன்மையின் மேல் அவர் விசுவாசமாக இருந்தவர். 100 சபை காண்போம், 200 சபை காண்போம், 500, 1000, 10,000க்கு அதிகமாக. அப்ப அவர் அந்த தரிசனத்தின்படி அவர் கேட்கிறவை கர்த்தர் கொடுத்தார். அவர் எதை கேட்டாரோ ஊழியத்தின் நிமித்தமாக, அந்த திருச்சபை வளர்ச்சியின் மூலமாக, அங்கே ஆத்ம அறுவடையின் மூலமாக எவைகளை கேட்டுக்கொண்டாரோ அதன்படி அவர் பெற்றுக்கொண்டார். அந்த திருப்தியோடு, அந்த தரிசனத்தோடு கர்த்தருடைய ராஜ்யத்திலே தன்னை சேர்த்து கொண்டார். அது கிறிஸ்துக்குள்ள அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய உழைப்புகள், உங்களுடைய சம்பாத்தியங்கள் கர்த்தர் கொடுக்கிற நன்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் செழிப்புள்ள காலங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்ப வேண்டும் என்றால், கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள், மனுஷன் கொடுக்கிற நன்மைகள் அல்ல, நீங்கள் சுய முயற்சி செய்து பெறுகின்ற நன்மைகள் அல்ல, கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள். இரண்டாவதாக நீங்கள் பாருங்கள், கர்த்தர் கொடுக்கிற நன்மையின் பலன்கள்.
கர்த்தர் கொடுக்கிறார், அப்படி இல்லை, கர்த்தர் தந்தார், கர்த்தர் தந்தார், அது என்ன செய்ய வேண்டும்? பலனாக காணப்பட வேண்டும். அந்த பலனாக, அதுதான் இன்றைக்கு நான் சொன்ன அந்த தந்தை பேராயர் இத்தனை திருச்சபைகள், அது பலன்கள், கர்த்தர் கொடுக்கிற நன்மையின் பலன்கள். இன்றைக்கு ஒவ்வொருவர் சம்பாதிக்கிறோம், சம்பாத்தியத்தின் மூலமாக இடங்கள், வீடுகள், ஆஸ்திகள், பிள்ளைகள், ஒவ்வொன்றும். அதுபோல தேவன் நம்ம கொடுக்கிற வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள், அபிஷேகங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், கர்த்தர் கொடுக்கிற நன்மை, ஜெபிக்கிற ஆவி, ஜெபித்தின் வல்லமை, ஜெபத்தின் மூலமான வல்லமைகள், குணமாக்குதல். அப்போ அந்த பலன்கள், நன்மையின் பலன்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெற வேண்டும். எரேமியா 31:14 நீங்கள் பார்க்கும்போது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள், நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். அப்ப அந்த நன்மையினாலே நாம் பெறுகிறோம் என்றால் திருப்தியாக வேண்டும். சிலருக்கு திருப்தியே இருக்காது. என்னங்க வாழ்க்கை, என்ன குடும்பம், என்ன வேலை, என்ன இது, கணவன் மனைவிக்குள்ள திருப்தி இருக்காது, அங்க என்னத்தை குடும்பம் நடத்துறோங்க. அப்ப அந்த நிலையிலே செல்லக்கூடாது. அப்ப நீங்கள் கர்த்தரிடத்திலே அவர் கொடுக்கும் நன்மைகளை பெறுவீர்கள் என்றால் திருப்தி அடைகிறவர்களாக இருக்க வேண்டும், திருப்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முழுமையாக, முழு மனதோடு அந்த ஆசீர்வாத நன்மையை பெற வேண்டும். அதுதான் எரேமியா 31:14 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இன்னைக்கு நீங்க திருப்தியோடு இருக்கீங்களா? இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்கள் சம்பாத்தியங்கள், நீங்கள் வெளிநாடுகளில் சம்பாதிக்கலாம், பெரிய பெரிய உயர் கம்பெனிகளிலே இருக்கலாம், அந்தஸ்துகளோடு இருக்கலாம். திருப்தி இருக்குதா? என்னங்க சம்பளம், என்னங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. அப்போ உங்க கர்த்தருக்குள்ளாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய அந்த நன்மையை பெறுவீர்கள் என்றால் திருப்தியோடு இருப்பீர்கள். சங்கீதம் 65 4 சொல்லுகிறது, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். அப்போ ஆலயத்தை மறந்து விடக்கூடாது. நீங்கள் செல்லுகின்ற ஆலயம், நீங்கள் செல்லுகின்ற ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்ல வேண்டும், காணிக்கைகள் செலுத்த வேண்டும், போதகரோடு நல்லுறவுகள் வைத்திருக்க வேண்டும், சபை மக்கள் ஒவ்வொருவரோடு நீங்கள் ஐக்கியம் உள்ளவர்கள், அதுதான் சபை கூடி வருதல். அப்ப அதிலே திருப்தி. அப்ப அந்த நன்மை, அந்த நன்மையின் மூலமாக பலன்கள், கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை பெறுகிறீர்கள், அந்த நன்மையின் மூலமாக பலன்களை பெற வேண்டும். ஒரு மரம் வைக்கிறோம், அது பூத்து காய்த்து கனி தர வேண்டும், கனி தர வேண்டும். அதுதான் அங்கே நன்மையின் பலன்கள். அந்த பலன்களை தான் அங்கே சொல்லுகிறார், ஆண்டவர் தான் கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார். என் ஜனங்கள், அவருக்கு அவர் கொடுத்து திருப்தி ஆக்குறார். அவருடைய பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயத்தின் மூலமாக, தேவன் தந்த அந்த வீடாகிய அந்த ஆலயத்தின் மூலமாக நன்மைகளை தந்து நமக்கு திருப்தி ஆக்குறார். அருமையான பாடல்கள், சத்தியங்கள், வேத வசனங்கள், பிரசங்கங்கள். அந்த ஆலயத்துக்குள்ளே சென்று வெறுமையாய் செல்கிற நீங்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி செல்ல வேண்டும், மகிழ்ந்து கலிகூர்ந்து வெளியே செல்ல வேண்டும். அந்த ஆலயம் தான் நீங்க ஜெபிக்க வேண்டும். எங்கள் ஊர் பகுதிகளெல்லாம் நாள்தோறும் ஆலயங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொருவரும் அந்தந்த இடங்கள்ல உட்காந்து ஜெயிப்பாங்க. இரவு 9 மணிக்கு ஒரு மணி அடிக்கும். மணி அடிக்கும் போது அவங்கவுங்க போவாங்க. அப்ப தன்னுடைய ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணித்து, தன்னுடைய இருதயத்துல இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே ஊற்றி அங்கே நன்மைகள் பெறுகிறார்கள். நீங்கள் பிலிப்பியர் 4:12 அங்கே சொல்லுகிறார் என்றால், அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், எல்லா நன்மைகளை பெறுவார்கள் என்றால், பவுல் அப்ப எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எந்த வயதில் இருக்கலாம், எல்லாம் பலன் ஒண்ணுதான். கர்த்தர் கொடுக்கிற பலன் வாலிப வயதா இருக்கட்டும், நடுத்தர வயதா இருக்கட்டும், முதிர் வயதாகட்டும், ஒரே பலன் தான். கர்த்தருடைய பலன் ஒன்று. அந்த பலன் உள்ளவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், அந்த பலன் உள்ளவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், கண்ணீர் சிந்த மாட்டார்கள். எந்த சூழ்நிலை, எந்த வியாதிகள், நெருக்குதல்கள், உபத்திரங்கள் எது வந்தாலும் தைரியம் உடையவர்களாக இருப்பார். பிசாசு நம்மை பின்னோக்கி செல்ல முயற்சிப்பான், நமக்கு வேதனைகளை கொடுப்பான், அங்கே நாளைய தினத்தை குறித்து கவலைகளை கொடுப்பான். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் அங்கே கொடுக்கிற வசனம், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதுதான் தேவ பலன். அது எந்த வயதிலும் ஒன்றுதான் தேவ பலன். நீங்கள் 2 நாளாகமம் 7:10 கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும், அந்த வசனம் அந்த 2 நாளாகமம் 7:10 அங்கே சொல்லும்போது, கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தம் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் போனார்கள். அப்ப கர்த்தர் அங்கே செய்கிற ஒரு மகத்துவமான ஒரு காரியம். நீங்கள் 1967
கடையனுடைய பாக்கியநாதன் என்று சொல்லு, தூத்துக்குடி மாவட்டம் கடையனோடை என்று சொல்லுகிறது. அந்த ஊர்ல அவருக்கு அப்ப ஆசிரியர் வேலை கிடைக்கிறது. அந்த ஊருக்குள்ளே அவருக்கு எதிராக இருக்கிறார்கள், இவனுக்கு வேலை கிடைத்து விட்டதே என்று சொல்லி. அப்போ அவர் 5வது கிளாஸ் எடுக்கிறார். 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசு உதவி பெறுகிற பள்ளிகள் இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்க வேண்டும் என்று அந்த இதன்படி. அப்போ அந்த எதிர் வேலை செய்கிறவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் அந்த ஆய்வு செய்ய வரும் பொழுது 2-3 மாணவர்கள் என்ன செய்து விட்டாங்க, வரவிடாம பண்ணிட்டாங்க. அவர் பார்க்கும்போது அங்க இல்லை. அப்போ ஒரு ஆசிரியர் குறைக்கப்பட வேண்டும் என்று அவர் எழுதிவிட்டு போய்விட்டார். அப்போ அவரை வேலையை விட்டு எடுக்கணும், எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அப்போ அந்த நாளிலே இருந்த போதகர் MS தாசன் என்கிறவர்கள் அவரிடத்துல போய் சொல்றாங்க. ஆனா இவரை இழக்க அவர் விரும்பவில்லை. அவர் என்ன பண்றார் பார்க்கலாம் என்று சொல்லி சொல்லுகிறார். இவருக்கு முழுமையாக அவர் சொல்லிட்டார், நிச்சயமாக வேலை போய்விடும் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் எழுதிட்டு போயிட்டாரு. ஏன் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் கொடுக்கிற நன்மையின் பலன் நீங்கள் பெற வேண்டும் என்றால், இந்த மாதிரி கஷ்டமான ஒரு நேரம், ஒரு உபத்திரவமான ஒரு நேரத்துல அவர் பயப்படலை, அவர் கலங்கல, உள்ளாம சரீரத்தின்படி பயப்படுகிறார். அவருடைய குடும்பத்தார் பயப்படுகிறாங்க, உனக்கு வேலை எல்லாம் போயிருமாப்பா, என்னப்பா செய்யுது அப்படின்லாம் பயப்படுறாங்க. ஆனால் இரவுல அவர் தூங்கல, மனைவி மற்றவங்க உறவுகள் எல்லாம் தூங்கிட்டாங்க. இவர் ராத்திரி எழும்புறாரு. ராத்திரி எழும்பி கிச்சன்ல போய் அவரு பாடல்கள் எழுதக்கூடியவர். ஒரு பாட்டு எழுதுறார். பாட்டு எழுதி அது அருமையாக கலன் சத்யா மூலமாக அது ஒளி நாடாவாக என்ன செய்தது, வெளிவந்தது. அந்த பாடல்ல ஒரு சரணம் நான் பாடுறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து பாடுங்க. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலந்தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலந்தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வந்திடுவீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஆம், இக்கட்டான ஒரு நேரம். அவர் கவலைப்படவில்லை, பயப்படவில்லை. அந்த சரீரம் பலவீனப்பட்டது. ஆனால் அவர் இரவிலே சென்று அந்த சமையலறைக்கு சென்று அந்த பாடலை எழுதினார். அந்த பாடல் இன்னைக்கு எல்லா திருச்சபைகளிலே நாம் பாடுகின்றோம். துயாதி துயவரே உமது புகழை கஷ்டத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் உமது புகழை பாடுவேன் என்று சொல்லி அவர் பாடினார். ஆகவே கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும். அந்த கர்த்தர் கொடுக்கிற நன்மையின் மூலமாக பலன்களை பெற வேண்டும். எப்படி இந்த கடையனுடைய பாக்கியநாதன் அவர்கள் அந்த கர்த்தர் கொடுக்கிற நன்மையின் பலனை அடைந்தார். கடைசியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அந்த கர்த்தர் கொடுக்கிற நன்மையை நாம் பெற வழி என்ன? ஒரு இது வேணும்ல, ஒரு தீர்வு வேணும்ல. கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை எப்படி பெறுவது? கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை எப்படி பெறுவது? வேதத்திலே எத்தனையோ வசனங்கள் உண்டு, எத்தனையோ ஆலோசனைகள் உண்டு. யோபு 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் யோபுவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறார்,
அவரை சேவித்தால், கர்த்தரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்களுடைய வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போலாக்குவார். அங்கே நீங்க அந்த வசனம் என்ன தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தரை நாம் சேவித்தால் நம்முடைய நாட்களை, கர்த்தரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் மாற்றுவார். அப்ப ஆண்டவர் நம்ம வழி என்ன? கர்த்தரை சேவிக்க வேண்டும். இப்ப சுவாசியக்காரன் பேர் கூடாது. சுவாசியக்காரன் போய் கையை நிட்டுனா நீ செத்த கிறிஸ்தவன், நீ உயிர் உள்ளவன் கிடையாது, செத்த கிறிஸ்தவன். சுவாசியக்காரன் போய் நாளைக்கு என்ன நடக்கும், என் பிள்ளைக்கு கல்யாணம் எப்போ நடக்கும், நீ அதுக்கு போய் பைபிளை வாசிக்காது, நீ செத்தவன். அது வேதம் சொல்லுது. ஆகவே கர்த்தரை சேவிக்க வேண்டும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிக்க வேண்டும். மத்தேயு 7:11 சொல்லுகிறது. மத்தேயு 7:11 தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ கர்த்தரை சேவிக்க வேண்டும். அவரிடத்துல வேண்டிக் கொள்ளணும். எனக்கு தாங்க, என் குடும்பத்துக்கு தாங்க, என் பிள்ளைக்கு தாங்க, பிள்ளைக்கு திருமணம் வச்சு தாங்க, எங்களுக்கு சொந்த வீடு தாங்க. ஆண்டவரிடத்துல கேட்கணும். எனக்கு நல்ல சுகம் தாங்க, மருத்துவர் கைவிட்டு விட்டாரு, நீர் எனக்கு சுகம் தாங்க. கர்த்தரிடத்துல என் கடன் பாரம் நீங்கணும். ஆண்டவரிடத்துல கேளுங்க, அவர் கொடுப்பார். தம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கடைசியா நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை பெற வழி என்ன? கர்த்தர் கொடுக்கிற நன்மை என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் கொடுக்கிற நன்மையின் பலன் என்ன என்று பார்த்தோம். கடைசியாக கர்த்தர் கொடுக்கிற நன்மையை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? கர்த்தரை சேவிக்க வேண்டும். கர்த்தரிடத்துல கேட்கணும், வேண்டிக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 34:10 சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் சிங்கக்குட்டிகள் பட்னியார், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 31:19 சொல்லுகிறார், உமக்கு பயந்தவர்கள் நம்புற நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு நன்மை பெற வேண்டும் என்றால் அவரை சேவிக்க வேண்டும். அவரிடத்துல வேண்டிக் கொள்ளணும், தாங்கன்னு கேட்கணும், அவரை தேட வேண்டும். அவரிடத்துல என்ன செய்ய வேண்டும்? பயந்து இருக்க வேண்டும். நீங்க திருமண ஆராதனையில 128 சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். அப்போ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அப்போ தேவனிடத்திலே அன்பு செலுத்தணும். நீங்க உலகம் பூரா நம்ம என்னென்ன பொருள், நகை, எது உண்டோ அதெல்லாம் நாம் நேசிக்கிறோம். ஆனால் ரோமர் 8:28 சொல்லுகிறார், தேவனிடத்திலே அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் கர்த்தரிடத்திலே அன்புகிறீர்கள் என்ற சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும். 3 காரியங்களை பார்த்தோம். உங்களுக்கு செழிப்புள்ள காலங்களையும் அங்கே சந்தோஷத்தினாலும் ஆகாரத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை பெற வேண்டும். 2வது, அந்த கர்த்தர் கொடுக்கிற நன்மையின் மூலமாக பலன்களை அனுபவிக்க வேண்டும். கடைசியாக அந்த கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை நாம் எப்படி பெறுவது? அவரை சேவிக்க வேண்டும், அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும், அவரை தேட வேண்டும், அவருக்கு பயந்திருக்க வேண்டும், அவரிடத்திலே அன்பு செலுத்தணும். இப்படிப்பட்ட கிருபையினாலே நன்மைகளை பெறுவோம். அந்த நன்மையின் மூலமாக உங்கள் குடும்பங்கள் செழிப்புள்ளதாகட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்துல நீ கிரியை செய்யும். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உம்முடைய நன்மையை அவர்கள் பெற வேண்டும் ஆண்டவர். உலகத்தின் நன்மைகள் அல்ல, உலகத்தின் அதிகாரங்கள் மூலமாக கிடைக்கிற நன்மைகள் அல்ல, ஏதோ ஒரு மனிதன் எனக்கு நன்மை செய்வான் என்று நம்பிக்கையினாலே அல்ல, நீர் கொடுக்கிற நன்மை. இந்த உலகத்தின் அண்ட சராசரங்களை படைத்த உண்மை அல்லாமல் இரட்சகர் வேறு ஒருவரும் இல்லை. நீர் கொடுக்கிற நன்மைகளை பெறவும், அந்த நன்மையின் மூலமாக அந்த பலன்களை அனுபவிக்கவும், அதை பெற்றுக்கொள்ளும்படியான வழியை தெரிந்து கொள்ளும்படியான கிருபைகளை தாரும். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அனைவருக்கும் நன்றி.